ஹாய் ஹாய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம டேக்குக்கு ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். டைட்டில் நேம் வந்து மை ப்ரொஃபஸர் இஸ் மை சைல்ட் ஃபாதர். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வளவலன்னு பேசாமல் வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இது ஒரு ஜஸ்ட் ஸ்டோரிடா, இமேஜினேஷன் ஸ்டோரி. வெறும் ஸ்டோரியாக மட்டும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஸ்டோரியை பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சீன்லேயே 2 பேர் வந்து இன்டிமேட்டாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்போ அதை அப்படியே இங்கே கட் பண்ணால் ஒரு பையன் வந்து காலேஜ் வாஷ்ரூம்லேருந்து இதே டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து பாசிட்டிவ்னு வருது. ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன், அதில் பாசிட்டிவ்னு வந்துருச்சு. வந்தது இப்போ அவனுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே பிளாங்காக உட்காந்துட்டு இருக்கும்போது இப்போ அந்த அவன் இருக்கிற அந்த வாஷ்ரூம் டோரை வந்து இன்னொரு பையன் தட்டுறியான், நாக் பண்ணி டே என்னடா பண்ணுற, டோரை ஓப்பன் பண்ணு, இன்னும் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. இப்போ அந்த ரூம் டோரை, ஆமாம், அது அந்த ரூம்குள்ளே இருக்கிறது டே தான். ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணது டேயாங் தான். டேயாங் வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான். இப்போ அவங்க ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுவோம். இப்போ அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு டே தான் வெளியில் வந்து அங்கே நிற்கிற பையனை ஒரு மாதிரியா ஐஸில் டியர்ஸோடு பார்க்குறான். பார்த்தோன்னே இப்போ அந்த பையன் வந்து என்னாச்சு டே, ஏன் என்னாச்சுடா அப்படின்னு கேட்டோடனே அதுக்கு டே வந்து ஜிமினா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்டா அப்படின்னு சொன்னோடனே ஜிமின்னு என்னடா சொல்கிற, அப்போ பாசிட்டிவ்னு வந்துருச்சா அப்படின்னு கேட்டோடனே அதுக்கு டே வந்து ஆமாம் ஜிமினா, இங்கே பாருன்னு ப்ரெக்னென்சி டெஸ்ட்டை காட்டுறியான். அதுக்கு ஜிமினா வந்து இது இப்போ என்னடா பண்ண போகிற, அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னே தெரியாமல் நீ எப்படி இந்த குழந்தைய அப்படின்னுட்டோடனே எனக்கும் தெரியல ஜிமினா, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலங்கன்னே இப்போ ஜிமின் தான் டே ஹக் பண்ணிவிட்டு இப்போ 2 பேரும் டே ஆளுகவும் ஜிமின் வந்து கம்போர்ட் பண்ணிகிட்ருக்கான். வீமின் 2 பேரும் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வீமின் கூட படிக்கிற நிறைய பசங்க வர்றாங்க. வந்ததும் அவங்க வந்து வரும்போது ஏதோ பேசிகிட்டு வராங்கன்னா அவங்க எப்படின்னா ஒரு நியூ ப்ரொஃபஸர் வர்றாரு. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ரொம்ப கோல்டு டைப் ஆம்டா. அவருக்கு வந்து இந்த லேட்டாக வர்றது, கிளாஸுக்கு போகிறது, கிளாஸை கட்டடிக்கிறதுலாம் பிடிக்காதான்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு வரும்போது இதை வீமின் 2 பேரும் கேட்டுட்டு யார் அதை நம்ம இப்போ ஜிமின் தான், சரி வா டே நம்ம போவோம், நம்ம காலேஜுக்கு வேறு நியூ ப்ரொஃபஸர் வேறு வர்றோம்னு சொல்கிறாங்க, நம்ம போவோம் வான்ட்டேன்னு சொல்லிட்டு டே அங்கேருந்து கிளாஸுக்கு கூட்டிகிட்டு போகிறான். இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அந்த கிளாஸ் ரூமில் வந்து உட்காந்து எல்லோரும் சவுண்டாக பேசி சிரிச்சிட்டு இப்படி இருக்கும்போது ஒரு ஃபுட் சவுண்டு கேட்டவொடனே எல்லாருமே அப்படியே சைலண்ட் ஆகுறாங்க. அந்த சவுண்ட் கேட்டு சைலண்டானா இப்போ அந்த கிளாஸுக்குள்ளே தான் ஒரு ஆள் மாதம் என்ட்ரு ஆகுறாங்க. பிளாக் அவுட்ஃபிட்டில் 2 ஸ்லீவ், அது எப்படின்னா ஒரு கை ஃபுல்லாக டேட்டூ, இயர்ஸில் ஃபியர்ஸ்ன்னு சொல்லிடும். பார்க்கவே அது ப்ரொஃபஸர்னு சொல்ல முடியாது, ஒரு எப்படி ஹேங்ஸ்டர் மாபி அந்த லுக்கில் ஒரு ஆள் என்ட்ராகவும் எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்தோன்னே வீமின் 2 பேரும் இன்னும் பார்க்கவே இல்லை. அந்த டே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. இங்கே 2 பேரும் அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்துட்டு இப்போ எல்லோரும் ஒரு சார் வந்தோடனே சாருக்கு விஷ் பண்ணோடனே அந்த இது கேட்டது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் உட்கார வீமின் 2 பேரும் எந்திரிச்சு நின்றோடனே டேக்கு அந்த ப்ரொஃபஸரை பார்த்துட்டு செம்ம ஷாக்காக இருக்குது. அப்படியே நிற்கிறியான். ஜிமின் வந்து டேயை கையை பிடிச்சி உலுக்கி உட்கார விட்டோடனே அப்போ தான் டே ரியாலிட்டிக்கு வந்துட்டு உட்காரு, என்னடா அதுக்கு ஜிமின் வந்து ஸ்லோ வாய்ஸில் உட்காரு டே, என்ன பண்ணிகிட்ருக்க, உட்காருடான்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுக்கவும் உட்காந்தோடனே டே வந்து எங்கேயுமே பார்க்கலாம். அந்த கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த ப்ரொஃபஸரையே வெச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருந்தால் ஜிமின் தான் இப்போ டே காதில் போய் என்னாச்சு டே, எதுக்கு அந்த ப்ரொஃபஸரையே பார்த்துட்ருக்க, அந்த ப்ரொஃபஸரை உனக்கு முன்ன பின்ன தெரியுமா அப்படின்னு கேட்கவும்
அதுக்கிட்டே வந்து ஜிமினா ஜிமினா சொல்லிட்டே இப்படி ஜிமினா இவர் கூட தாண்டா நான் அன்றைக்கி ஒன் நைட் ஸ்டாண்ட் இருந்தேன் அப்படின்னு சொன்னோடனே ஜிமினாக்கு செம்ம சாக்கு. என்னடா சொல்கிற? ஆமாம் ஜிமினா, எனக்கு இவர் எப்படி இங்கே நம்ம அதுவும் ப்ரொஃபஸராக எனக்கு ஒன்றுமே புரியல ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது. சரி இரு இரு, எதுவும் இது பண்ணாத, நம்ம பேசுவோம், நீ எதுவும் இது பண்ணாத. என்னோட மாமா இங்கே தானே ப்ரொஃபஸராக இருக்கான், அதாவது ஜிமினோட அத்தை பையன், ஜிமினோட கசின் வந்து அதே காலேஜில் தான் ப்ரொஃபஸராக இருப்பாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம சுகா தான். இருக்கட்டும், நீ பேசாமல் இரு, நம்ம பேசி பார்ப்போம் அப்படின்னு சொன்னோடனே, இல்லை ஜிமினா எனக்கு பயமாக இருக்குது, வேணாம். அதுக்கிட்டே வந்து இல்லை ஜிமினா எனக்கு பயமாக இருக்குது, வேணாம், விட்டுரு, நம்ம எதுவும் பேச வேணாம். திடீர்னு அவள் இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லவும், எதுக்குடா நீ பயப்படுற, நீ பேசாமல் இருன்னு சொல்லிவிட்டு ஜிமின்னு சொல்லிவிட்டு அதோட அப்படியே அந்த கிளாஸ் எண்டாகுது. எண்டானோடனே இப்போ எல்லாருமே லஞ்சு ஒரு கேன்டீனில் இருக்காங்க. கேன்டீனில் இருக்கவும் வீமின் 2 பேர் தான் கேன்டீனில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ சுகா அங்கே வரான். சுகா வந்து ஜிமினை பார்த்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கவும், அதோட சுகா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னோடனே இப்போ சுகா தான் சொல்லி ஜிமினா என்ன பேசணும் அப்படின்னு. இப்போ நம்ம அப்போ அந்த சைடு வந்து இப்போ ஜங்குக்கு வந்து அந்த சைடு கிராஸ் ஆகி போகவும், இப்போ ஜிமின்னு தான் சுகா அந்த போகிற அந்த நியூவாக ப்ரொஃபஸர் வந்திருக்காருல்ல, அது யார் அப்படின்னு கேட்கவும், அதை ஏன்டா நீ கேட்குற, இல்லை சொல்லு, நான் உனக்கு அதுக்கு ரீசன் இருக்குது, நீ சொல்லு, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு சுகா வந்து அதான் ஜியோன் ஜாங்கு இந்த காலேஜோட ஓனரு அவன் தான், அவன் அப்பாவோட காலேஜ் தான் இது, அவன் தான் இந்த காலேஜுக்கு வந்து ஓனர். இந்த காலேஜ் மட்டும் இல்லை, இது மாதிரி இன்னும் ஏகப்பட்ட நிறைய இருக்குது. இந்த சவுத் கொரியாவில் இருக்கிறதுல முக்கால்வாசி இது அவங்க அப்பாவோட தான், அவன் தான் எல்லாத்துக்குமே ஒரே வாரிசு அப்படி இப்படின்னு சொல்லவும், அதோட வீமின் 2 பேருக்குமே ஒரு மாதிரி ஆயிடுது. அதோட இப்போ ஜிமின் எதையோ சுகா கிட்ட சொல்ல வர்றதுக்குள்ளே வந்து ஜிமின் கையை பிடிச்சிட்டு கண்ணாலேயே வேணான்னு சொல்லிட்டு காட்டவும், அதோட ஜிமின் ஏன்டா அப்படின்னு கேட்கவும், இல்லை வேணாம், நான் சொல்கிறேன், இல்லை வேணாம் சொல்லாதேன்னு சொல்லவும், அதோட ஜிமின் எதுவுமே சொல்லலை, அவன் பாட்டில் பேசாமல் உட்காந்துட்டேன். இப்போ சுகா வந்து சரி நீங்கள் சாப்பிட்டுட்டு வெளியே வாங்க, நான் போகிறேன்னு சொல்லிவிட்டு சுகா அங்கேருந்து கிளம்பிட்டான். இப்போ ஜிமின்னு சுகா போனது ஏன்டா சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்கவும், அதோட இல்லை நீ அதுக்கிட்டே வந்து இல்லை ஜிமினா, இது வந்து சரி வராது, அவர் வந்து இப்போ நார்மலாக இருந்தால் கூட ஓகே, ஆனால் இவ்வளோ பெரிய பணக்காரவங்க என்னையோ இந்த குழந்தையவோ ஏற்றுக்கிற மாட்டாங்க, வேணா விட்டுரு, இது வந்து என்னோட குழந்த, அதாவது அவங்க வந்து சுயநினைவில் இல்லை, ஆனால் நான் வந்து சுயநினைவில் தான் இருந்தேன், நானும் எவ்வளவோ தள்ளி விட பார்த்தேன், ஆனால் என்னால் முடியலை, அதனால் இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் இந்த எடுத்துக்கிறேன்னு, என்னோடய குழந்தைய நானே பார்த்துக்கிறேன், வேணாம் ஜிமினா இதை இதுக்கு மேலே சொல்லாத அப்படின்னு சொல்லவும், அதுக்கு ஜிமின் வந்து நீ எப்படிடா பார்த்துப்ப, நீயே கஷ்டப்பட்டு இருக்க, நீ எப்படி அந்த குழந்தைய வச்சு ஒன்றால் எப்படி பார்த்துக்க முடியும், எனக்கு பார்த்துக்க தெரியும் ஜிமினா, வேணாம் நீ சொல்லாத, நீ சொன்னேன்னா அப்புறம் நான் அந்த ஊர்லேயே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், அதோட ஜிமின்னு சரி நான் சொல்ல மாட்டேன் நீ எதுக்கும் கவலைப்படாதேன்னு சொல்லிவிட்டு டேயை ஹக் பண்ணிக்கிறவும், அதோட வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதோட அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டு அதோட என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரூமில் உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது, இப்போ அந்த ரூம் டோரை வந்து ஒரு லேடி நாக் பண்ணுறாங்க. நாக் பண்ணோடனே இப்போ தான் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே ஒரு லேடி நிற்கிறாங்க. இப்போ தான் ஆண்டி சொல்லுங்கள் ஆண்டி அப்படின்னு கேட்கவும், அதுக்கு வந்து அந்த லேடி வந்து என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்கவும், இல்லை ஆண்டி சும்மா தான் அப்படின்னு சொல்லவும், அதோட இங்கே கீழே வா, உன்னை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே ஒன்றுமே புரியல, என்ன பார்க்குறதுக்கா, யார் ஆண்டி அப்படின்னு கேட்கவும், அதுக்கு அந்த ஆண்டி வந்து ஏன் எல்லாத்தையும் உனக்கு இங்கேயே வச்சு சொல்லணுமா, ஏன் நீங்கள் கீழே வந்து பார்க்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா பேசவும், சரி ஆண்டி நீங்கள் போங்க நான் வாரேன்னு சொல்லிட்டு கீழே அந்த இறங்கி வரவும், பார்த்தா ஒரு 5-6 பேர் உட்காந்துருக்கவும், இவெல்லாம் யார் ஆண்டி அப்படின்னு கேட்கவும், உன்னை மேரேஜ் பண்ணிக்க போகிறவங்க அப்படின்னு சொன்னோடனே செம்ம சாக்காக இருக்கும். ஆண்டி என்ன சொல்கிறீங்க, எனக்கு மேரேஜா, அதெல்லாம் வேணாம் ஆண்டி ப்ளீஸ் ஆண்டின்னு சொல்லவும், அதோட நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, காலம்லாம் ஒன்றை வச்சு நான் எங்கள் இதில் இது பண்ணணுமா, அதெல்லாம்
முடியாது, நீ மரியாதையோட இவளை மேரேஜ் பண்ணிக்கிட்டு நீ இவளோட போகிறதுக்கு வழியை பாரு அப்படின்னு சொன்னோடனே இப்போ டே வந்து செம்மையாக அழுகுறேன். அழுதோடனே அவன் டேக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு 3 டேஸில் 2 டேஸில் உனக்கு 3 டேஸ் கூட வேணாம், 2 டேஸில் உனக்கு மேரேஜ் அப்படின்னு சொல்லவும், ஆண்டி இப்படிலாம் பண்ணாதீங்க ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி, நான் கல்யாணம் பண்ணிக்கிற முடியாது ஆண்டின்னு சொன்னோடனே, அதெல்லாம் முடியாது, அவள் வந்து எனக்கு பணம் தந்துட்டாங்க, நான் உன்னை வந்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு சொல்லவுடனே அதோட ஆண்டி ப்ளீஸ் ஆண்டின்னு சொன்னோடனே டே என்ன செஞ்சிடா ஒரு ரூமில் கொண்டு போய் போட்டு பூட்டி வைக்கவும், டேக்கு வந்து ஜிமின் வந்து ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கவும் ஜிமின் ஃபோனை எடுத்து ஜிமினா என்னை காப்பாற்று ஜிமினான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, ஜிமின் வந்து ஏன் என்னாச்சு டே அப்படின்னு கேட்டதும், ஜிமினா எனக்கு மேரேஜ் பண்ண போகிறா, ஆனால் நாளைக்கு எனக்கு மேரேஜ் ஜிமினா, ப்ளீஸ் ஜிமினா என்னை காப்பாற்று ஜிமினான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அவள் அத்தை வந்து அந்த ஃபோனை பிடுங்கி போட்டு உடச்சிட்றாங்க. ஒத்தக்கறி உடச்சோடனே டேக்கு அழுக தாங்க முடியல. டே 2 ஸ்லாப் பண்ணோடனே டே போய் பெட்லேயே மயங்கி விழுந்ததும்